நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது ஒருத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டா அவங்க கூட பேசாம இருக்கோம், ஃபைட் பண்றோம், அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட காசி பேசுறோம். நமக்கு மார்க்கம் தெரிஞ்சிருந்தாலும் இதை பண்றோமா இல்லையா? இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரும்பொழுது கோபப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணாம பொறுமையா யோசிங்க. அந்த பர்சன் உங்களுக்காக பண்ணின நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை நீங்க ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டைம்ல வர கோபங்கள் குறையும். ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண மாட்டீங்க, வார்த்தையை விட மாட்டீங்க. சில நாட்கள் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்பி பார்க்கும்பொழுது அந்த ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமாவே உங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே. இதை பத்தி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அல்லாஹ் தன் திருமறையில கூறுறான், பயபக்தியுடையோர் எத்தகையோர் என்றால் அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள், இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று. நீங்கள் ஒருத்தரை மன்னிப்பதால உங்களுக்கு எந்த குறையும் உங்களுக்கு ஏற்படாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி உள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன்னிப்பதால் அந்த மன்னிக்கும் அடியானுக்கு கண்ணியத்தை தவிர வேறு எதுவும் அதிகமாவதில்லை. எவர் அல்லாஹுக்காக பணிவை பாராட்டுகிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது நன்மை செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள மறந்துடாதீங்க, அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த மாட்டார் என்று. இந்த 2 விஷயங்களோட உங்களுடைய மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க அல்லாஹ்வின் மன்னிப்பு பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒருத்தவங்க உங்களுக்கு தவறு செய்யும் பொழுது அது உங்க நட்பையோ அல்லது உங்களுடைய உறவையோ உடைத்து விட அனுமதிக்காதீங்க. அவங்கள மன்னிச்சு விட்டு விடுங்க. 2, அல்லாஹுடைய நேசத்தை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவர்கள் உங்களுக்கு சின்னதாவோ அல்லது பெருசாவோ உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சிருந்தா அது உங்க மனசுல உறுதியா நிலைநிறுத்துங்க. அல்லாஹ்வின் கட்டளைப்படி அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த 2 விஷயங்களும், இந்த 2 குணங்களும் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூகத்திலும் அமைதியையும் நிம்மதியையும் நிலைநிறுத்தும் இன்ஷா அல்லாஹ். லாஸ்டா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் செஞ்ச சில தவறுகளை உங்க மனசுல சுமந்துக்கிட்டு அவங்க கூட பேசாம, அவங்க கூட அன்பா பழகாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு தான். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க அல்லாஹ்வின் பொருத்தமோ அவனுடைய மன்னிப்போ வேணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மத்தவங்களை அவங்க செஞ்ச தவறுகளை மன்னிக்க கத்துக்கொள்ளுங்க. நமக்கு சோதனைகளையும் அருட்கொடைகளையும் அள்ளித்தரும் இறைவனே, வரம்பு மீறி தவறு செய்திருந்தாலும் என்னிடம் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்தால் நான் அவர்களை மன்னிப்பேன் என்று கூறும் பொழுது நாம் யார்? அவனால் படைக்கப்பட்ட இந்த சிறிய வாழ்க்கையில் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் மீது கோபம் கொண்டு பேசாமல் அவர்களை மன்னிக்காமல் இருக்க நாம் யார்? சிந்தித்து பாருங்கள். என் சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது கோபம் கொண்டு உங்களிடம் பேசாமல் உங்களை மன்னிக்காமல் இருக்கும் அந்த நபருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் நாடினால் இந்த செய்தி அவர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி அவர்கள் உங்களிடம் பேசவோ அல்லது உங்களை மன்னிக்கவோ இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் திருப்தியை நாடி எவர் ஒருவரை மன்னித்து விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையில் கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான் என்று. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.